ஒருவேளை இருளில் நான் இருக்கேன்னா எனக்கு மேலே இருள் இருக்கா? ஒரு சந்தேகம் இருக்கும். ஒவ்வொரு நாள் ஸ்டார்ட் ஆகும் போதும் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்காத மாதிரி இருக்கும். எல்லாம் தோல்வியின் அடையாளத்தோடவே இருக்கும். அதை ஜெயிக்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும்படி நான் சொல்கிறேன். யோபு 29ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்தேன். நீ நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நாம் அதில் இருக்கிறோமா, அது நம்ம மேலே இருக்கா, இதெல்லாம் வேணாங்க. அந்த இடத்த விட்டு, அந்த சூழலை விட்டு, அந்த பாவத்தை விட்டு, அந்த ஆசையை விட்டு நகர்ந்து போவோம். எதன் மூலமாக நகர்ந்து போனோம்? கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவர் ஒரு தீபத்தை ஏற்றுவார், அது ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த வெளிச்சத்தை மையப்படுத்தி அந்த நாளை கடப்போம், அந்த பிரச்சனையை கடப்போம், அந்த கடனை கடப்போம், அந்த நெருக்கடியை கடப்போம். அப்படி கடந்து போயிடுவோம். யோபுக்கு சாதாரண இருள் இல்லைங்க, கார் இருள். எவராலையும் ஒருத்தராலையும் அதுலேருந்து வெளியே போகவே முடியாத ஒரு சூழல் இருக்கும். அதனால தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை விசுவாசிங்க. இந்த நாளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எப்பேற்பட்ட இருளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், அதில் நீங்கள் இருந்தாலும், உங்கள் மேலே அது இருந்தாலும், கடந்து போக வேண்டியது நாம் யாருடைய வெளிச்சத்தை கொண்டு, அவர் கொடுக்கிற வெளிச்சத்தை கொண்டு. அப்படி இந்த நாளை விசுவாசி இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான நாள், வெளிச்சத்தின் நாள். ஆமென்.